என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து இன்று தனுர் மாதத்தின் 15வது பாசுரம் அதன் விளக்கத்தை பார்ப்போம். தனியன்கள். கோதை பிறந்தபோர் கோவிந்தன் வாழ்மோர், சோதிமணிவாடன் தோன்றுமோர், நிதியா நலபத்தர் வாழ்மோர், நான் மறைகள் ஓதுமோர், வில்லிபுத்தோர் வேதக்கோனோர், பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் பித்தாகும் கோதை தமிழைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவம்பு. இன்றைய பாசுரம். எல்லே இளங்கிளிக இன்னும் ரங்குதிகா சில்லன்றமே நங்கைமே போதகுகின்றேன், வல்லேயுன் கட்டுரைகள் வண்டேயுன் வாய் அறிதும், வல்லீகள் நீங்களே நானேதான் ஆயுடகா, ஒலை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ பொந்தார் போந்தன்னைக்கள், வல்லானை கொந்தானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடியலோர் எம்பாவா என்ற பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம். ஏ இளங்கிளி பெண்ணே, இன்னுமா உறங்குகிறாய்? சில்லு சில்லென நச்சரித்து அழைக்காதீர், இதோ வருகிறேன். நீ பேச்சில் கெட்டிக்காரி, அதன் தன்மையை உன் வாயை மட்டுமே அறியும். நீங்கள் மெச்சியபடியே நான் இருந்துவிட்டு போகிறேன். அதனால் இப்போது என்ன? விரைந்து வா பெண்ணே, உனக்கு மட்டும் என்ன தனியாக? எல்லோரும் வந்துவிட்டார்கள். நீயே வந்து எண்ணிக்கொள். கம்சன் ஏவிய குவலையா பீடம் என்ற யானையை கொண்டவன் கண்ணன். அவன் பகைவரை எல்லாம் வெற்றி கொண்ட மாயன். அவன் புகழ் பாடி நீராடுவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார் கோதை நாச்சியார். திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தால் வாழியை, திருப்பாயும் பொதும் செப்பினால் வாழியை, பெரியாழ்வா பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியை, பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியை, 143 உரைத்தாள் வாழியை, உயரகங்கைக்கே கண்ணி உகந்ததித்தாள் வாழியை, மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழிய, வன்புதுவை நகர்கோதை ஆண்டாளின் திவ்ய மலர்ப்பதங்கள் வாழிய வாழிய வாழியவே என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.